ஹாய் மக்களே, குட் மார்னிங். என்ன பண்ணுறீங்க எல்லோரும்? இன்றைக்கி பையனோட யூனிவர்சிட்டிக்கு வந்திருக்கேன். மேபி லைவ் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இன்றைக்கி அவருக்கு கிளாஸ் இருக்குது. கிளாஸ் முடிஞ்சோடனே வெயிட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவேன் வீட்டுக்கு. ஸோ அதுக்கு தான் வந்திருக்கேன். பாருங்க, இதுதான் நம்ம பையன் படிக்கிற யூனிவர்சிட்டி. இதுதான் வந்து சான்சலர் ஹால். அது இது அந்த அந்த படிப்போட இது ஓகேங்களா. அப்புறம் நான் இன்றைக்கி சுற்றி காட்டுறேன் உங்களுக்கு, ஓகேவா? இன்றைக்கி எனக்கு டைம் இருக்குது, நான் சுற்றி காட்டுறேன். ஓகே, இது அவரோட சான்சலர் ஹால். இது வந்து லேப். ஓகே, அவங்க படிக்கிற அந்த ஆராய்ச்சிகள் பண்ணுற இடம் லேப். ஓகே, நீங்களும் பார்த்த மாதிரி இருக்கும்ல. நீங்களும் வீடியோ பார்த்தது இல்லைல்ல. வீடியோ நிறைய போடுங்கன்றீங்க. எங்கே போய் போடுறது? நம்ம எங்கே போகிறோம்? ஓகேங்களா. இந்த இதெல்லாம் பிளாக். அவங்களோட ஒரு இடத்துக்கும் ஒரு பிளாக் இருக்கும். ஒரு சம்மந்தப்பட்ட துறைக்கும் ஒரு பிளாக். ஓகேங்களா. இது வந்து பழைய ரிஜிஸ்டர் பண்ணுற முதல் நாங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ண இடம் இங்கே தான். ஓகேங்களா. அவங்க வந்து ஆஃபர் லெட்டர் அனுப்பியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு வந்து ரிஜிஸ்டர் பண்ணது இந்த இடம். ஓகேங்களா. இந்த பில்டிங் அவ்வளோதான். கொஞ்சம் எனக்கு தெரியும். எந்தெந்த பில்டிங் என்னென்ன அப்படின்லாம் ரொம்ப தெரியாது, ஓரளவுக்கு தெரியும். ஓகேங்களா. இது வந்து படித்த ஹால். இது அது உள்ளுக்கு இருக்குது பாருங்கள். அது இதெல்லாம் வந்து தங்குற இடம், தங்குற ஹாஸ்டல். ஓகே, அப்புறம் அப்படியே வந்தோமா, அவர் எங்கே தங்கியிருக்காருன்னு நான் காட்டுறேன். ஓகேங்களா. இந்த பில்டிங் இந்த இதுன்னு காட்டுறேன். அப்படியே வரணும், அப்படியே போகணும். நிறைய ஒரு 2000 ஏக்கர்ஸ் இதை சுற்றி, இந்த வட்டாரம் சுற்றி 2000 ஏக்கர்ஸ் இருக்கும். ஓகேங்களா. இதை பார்க்குறதுக்கே இவ்வளோ நாள் பிடிக்கும். ஐயோ, நம்ம ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மக்களே, இந்த மரத்தை பாருங்களேன், இந்த ஃப்ளவர் பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல. சும்மா எப்படி இருக்குது பாருங்களேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காலையில் நான் சன் கூட்டிகிட்டு வந்தேன்னா, நான் பார்த்தேன்னா சொன்னேன், ஐயோ அழகாக இருக்கியா அந்த பூ. அப்படி பாருங்களேன், ஒரு மரம் நிறைஞ்சி அதே பூவாகவே இருக்கும். சரிங்களா, அழகாக இருக்குல்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த பூ. இது வந்து அவங்களோட பஸ் பார்க்கிங். அந்த யூனிவர்சிட்டிக்கு போகிற பஸ் இருக்கு இல்லையா, அந்த பிள்ளைங்களாம் ஸ்டூடெண்ட்லாம் ஏற்றிட்டு எங்கேயாவது வெளியே போகணுன்னா எல்லாமே இங்கே உள்ள பஸ்ஸு பாய்க்கிறது தான். ஓகேங்களா. பாருங்கள், பஸ் ஸ்டாப் மாதிரி அது ஒரு பெரிய ஒரு இடமா இருக்கும். இது உள்ளுக்கே எல்லாமே இருக்குங்க. எல்லா சகல சம்பத்தும் இருக்குது. என்ன வேணும் உங்களுக்கு? ஷாப்பிங் பண்ணணுமா? என்ன வேணும் எல்லாமே இருக்குது. ஓகே, இது புதுசாக கட்டின அந்த சொன்னேன்னே சான்சலர் ஹால், அதுக்கு செகண்ட் ஹால் இது கட்டியிருக்காங்க பாருங்கள். அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக கட்டியிருப்பாங்க. நீங்களே பாருங்களேன், அவ்வளோ ஒரு அழகாக. ஓகே, பாருங்கள், இது வந்து அவ்வளோ ஒரு செலவு பண்ணி இது இப்போ தான் இந்த வருஷம் முதல்ல கட்டி இப்போ தான் ஓப்பன் செரமனி பண்ணாங்க. ஓகேங்களா. இந்த பில்டிங் இதில் வந்து தான் பையன் வந்து இந்த செமஸ்டருக்கு வந்து தங்கியிருக்கிறது. இந்த இடத்துல இந்த பார்த்திங்கன்னா, இந்த V6ன்னு காட்டியிருக்கல இந்த பில்டிங். இந்த பிளாக்கில் தான், இந்த ஹாஸ்டலில் தான் தங்கியிருக்காங்க. புதுசாக கட்டுனது இது உள்ளுக்கு ஏர்கான் இருக்கும். எல்லாமே ஒரே சிங்கிள் ரூம். இந்த இடம், இந்த வட்டாரம். ஓகேங்களா. வந்த புதுசில் தம்பி தங்கியிருக்கு இந்த இடம் வந்து இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது இந்த இடம். இதுதான் வந்த புதுசில். ஓகேங்களா. இதுதான் வந்த புதுசில் தம்பி தங்கியிருந்த இடம்.
ஓகே. சும்மா செமையாக இருக்குங்க. இது வந்து இந்த இடத்த வந்து பார்க்க நம்மளுக்கு நிம்மதியாக இருக்கும். நம்ம வந்து எப்படின்னா சந்தோஷமாக இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். என்ன சொல்கிறது, பணம் செலவு தான். படிக்கிறதுக்கு பணத்தை நிறைய காசு கொடுத்தாகணும் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. ஈஸியாகலாம் வந்துட முடியாது. இந்த இடம் மட்டும் வந்து மணி, எவ்ரி திங் மணி அப்படின்றது தான் ஒன்று இங்கே. ஓகேங்களா? படிப்பு நல்ல படிப்பாக இருந்தாலும் பணம் இருக்கணும். இங்கே வந்து படிக்கணும்னா சாப்பாட்டுலேருந்து எல்லாமே சொந்த செலவில், சொந்த பணத்தில் தான் இருக்கணும். அப்படி தான் ஓடும் இங்கே உள்ளது. பாருங்கள், இதெல்லாம் வந்து எவ்வளோ என்ன சொல்கிறது, ஒரு வளர்ந்த பெரிய காடு மாதிரி, அந்த காட்டுக்குள்ளே ஒரு பிளேஸ் மாதிரி இருக்கும் இந்த இடம். ஓகேங்களா? அதுக்கு தனித்தனி பில்டிங் இருக்குங்க. முத தம்பி தங்கின இடம் இது பாருங்கள். இந்த இடம், இந்த 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 ஃப்ளாட், இந்த இடம். ஓகேங்களா? அப்படியே போயிட்டே இருக்கோங்க நிறையா. ஓகே, நான் வந்ததில்ல அந்த சான்சலர் ஹால் சொன்னாலே அதுக்கு பேக் சைட்டு தான் இது. ஓகேங்களா? அந்த பில்டிங் பேக் சைட்டு பில்டிங். ஓகே, நம்ம அப்படியே வளைஞ்சிக்கலாம். இதுக்கு மேலே அங்கிட்டு போக வேண்டாம். இருங்க, எல்லாம் குழந்தைங்களும் அவங்கவுங்க சைக்கிளில் அவங்களோட ஸ்டடியை பார்க்குறதுக்கு அவங்கவுங்க காலையிலேயே எழுந்திரிச்சு கிளம்பி போக வேண்டியதான். இதுதான் முன்ன என் மகன் இருந்த இடம். இந்த வாட்டி இந்த செமஸ்டருக்கு மாறி அங்கிட்டு போயிட்டார். அந்த பில்டிங் புது பில்டிங், ஆனால் காசு கூட. அந்த பில்டிங்குக்கு காசு கூட. ஓகேங்களா? இது இப்போ லாஸ்ட் டைம் அவர் இருந்த இடம். வந்தோமா, இங்கிட்டு வந்து உள்ளுக்கு ஒன்றும் போகலாம். இங்கிட்டு வந்து உள்ளுக்கு எங்கே போகணுன்னா, அந்த என்ன விஷயத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணுற இடம், ஆயில் அண்ட் கேஸ் இருக்கு இல்லையா, அந்த ஆராய்ச்சி பண்ணுற இடம் அங்கே இருக்கும். அங்கே அது பெரிய இது மாதிரி கட்டியிருப்பாங்க. அது உள்ளுக்கு தான் என்னென்னமோ பண்ணுவாங்களாம், ஆராய்ச்சிலாம் பண்ணுவாங்களாம். அதுக்கெல்லாம் நம்ம போக முடியாது. அதெல்லாம் நம்மளுக்கு தெரியவும் தெரியாது அந்த இடம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா பேட்மிண்டன் கோர்ட் எல்லாமே இருக்கும் இங்கே. ஓகேங்களா? பாருங்கள், இதுதான் போன தடவை தம்பி தங்கியிருந்த இடம், ஹாஸ்டல். ஸோ அந்த பேட்மிண்டன் கோர்ட், பாஸ்கெட் பால் விளாட்றது, நெட் பால் விளாட்றது எல்லாமே இங்கே இருக்கும். கேன்டீனும் இங்கே தான் இருக்கும். சாப்பிட்ற கெஃபே இங்கே தான் இருக்கும். ஒரு அப்பார்ட்மெண்ட்க்கு ஒரு கெஃபே இருக்கும். ஓகேவா? ஒரு தங்குற ஹாஸ்டலுக்கும். இது பிளாக் 5, இந்த பிளாக் 5. இது வந்து பிளாக் 6. இதுதான் அந்த புதுசாக கட்டினது. இப்போ தம்பி இங்கே தான் தங்கியிருக்காங்க. இந்த இடம் இது பிளாக் 6. அதோட கட்டடம்லாம் நீங்கள் பாருங்கள், சும்மா அப்படி தான் இருக்கும். செம்ம பிரம்மாண்டமாக கட்டியிருப்பாங்க. பணமும் தங்கியிருக்கிறதுக்கு தகுந்தாப்புல. இதை பாருங்கள், இந்த இதுவும் ஒரு பிளாக் 4. ஓகேங்களா? அது 4, அந்த 5, அது 6, இது 6. ஓகேங்களா? இடம் பாருங்கள் எவ்வளோ செம்மையாக, எவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து கெஃபே, அவங்க சாப்பிட்ற இடம். அது இது பாருங்கள் நம்ம நாட்டு ஃப்ளாக், மலேசியா கொடி. இது புதுசாக கட்டியிருக்கிற அந்த கட்டடம் நான் சொன்னேன் இல்லையா அது. இதெல்லாம் தங்குற இடம், பிள்ளைங்க தங்குற இடம். படிக்கிற இடம் ஒரு பக்கம், தங்குற இடம் ஒரு பக்கம். ஓகேங்களா? சரிங்களா மக்களே, பார்த்துட்டிங்களா? இது 1 ரவுண்டு இப்படி
ஒரு சைட்டு தான் இப்போ காட்டியிருக்கேன். இன்னொரு சைட்டு அந்த பக்கெட்டு நான் சொன்னேன் இல்லையா, ஆராய்ச்சி பண்ணுற இடம் அதெல்லாம் இருக்குன்னு. நான் பெரும்பாலும் அந்த பக்கெட்லாம் போக மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியவும் தெரியாது அது என்ன வேலை என்ன இது அதெல்லாம் தெரியாது. அந்த டாப்பிக்கே நான் வரல. இது ஒரு சாப்பிட்ற இடம் கேஃபே. இது ஒரு பிளாக்குக்கான கேஃபே. இது பிளாக் 2ஓட கேஃபே. நம்மளோட பூ மரத்தை பார்த்துட்டு வருமா. அந்த பூ மரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை பாருங்கள், அழகாக இருக்குது பாருங்கள். எனக்கு செம்மையாக பிடிச்சிருக்கு இந்த மரம். பாருங்களேன் இந்த பூவை எப்படி இருக்கு பாருங்க, அம்சமாக. ஐ லவ் திஸ் ஃப்ளவர். யூ சி. ஓகே, இதெல்லாம் வந்து இந்த லெக்சரர் தங்குற இடம். இதெல்லாம் அவங்க தங்குற இடம். பிளாக். அவ்வளோதான் மக்களே, வேறு என்ன கட்டுற மாதிரிக்கு இவ்வளோதான் இன்றைக்கி. ஓகேங்களா? ஹோப் யூ என்ஜாய். பார்த்துருப்பீங்க. இதுதான் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் யூனிவர்சிட்டி இன் மலேசியா. ஓகே, யூனிவர்சிட்டி டெக்னாலஜி பெட்ரோனாஸ் அப்படின்ற ஒரு யூனிவர்சிட்டி. ஒன் ஆஃப் த ஃபேமஸ். ஓகே, சரிங்களா மக்களே? மீண்டும் சந்திப்போம். அவ்வளோதான். இது ஜஸ்ட் சும்மா ஒரு உங்கள் பண்ணுக்காக போட்ட ஒரு வீடியோ. ஓகே, பார்த்துக்குங்க, பார்த்து ரசிங்கோ. ஓகே, பாய், டேக் கேர். எல்லோரும் சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, ஹாப்பியாக லைவை என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேவா? கண்டதெல்லாம் நினைக்காதீங்க. நானும் இப்போ அப்படி தான் மக்களே. எல்லாத்தையும் விட்டுட்டு டெய்லி இதெல்லாம் வந்து அந்த காலையில் கோர்ஸ்க்கு வராங்க இல்லையா, அந்த கிளாஸ்க்கு வராங்க இல்லையா, அதுதான் அந்த ரொம்ப அந்த பில்டிங். ஒரு பில்டிங்கில் ஒரு கோர்ஸ் நடக்கும். ஓகேங்களா? அதுக்கெல்லாம் தம்பி இங்கெல்லாம் வருவாங்க, அன்னாடிக்கும் இங்கெல்லாம் வருவாங்க. ஓகே, இப்படியே வந்து தான் ரொம்ப தூரம் நடக்கணுங்க. இதில் நடந்தோமா ரொம்ப தூரம். சிலவங்க அதுக்கு தான் வந்து இந்த ஒரு மாதிரி ஒரு பைக் மாதிரி வச்சுக்குவாங்க. அந்த பைக் மாதிரி வச்சுட்டு அந்த பைக்கை பாய்க்கிறது ஈஸியாக இருக்கும். இதுதான் சான்சலர் ஹால். இந்த சான்சலர் ஹாலுக்கு இதில் தான் அந்த பட்டமளிப்பு விழா இதெல்லாம் நடக்குது வந்து இந்த சான்சலர் ஹாலில். இது உள்ளுக்கு பெரிய பிரம்மாண்டமாக இருக்கும். அண்டர் கிரவுண்ட்லாம் இருக்குது. ஓகேங்களா? அதை பாருங்கள், அண்டர் கிரவுண்ட்லாம் இருக்குது. இதுதான் மெயின் இந்த இடம். இந்த இடத்துக்கு செகண்ட் இடம் தான் இப்போ நான் காட்டுனேன் அந்த இடம். ஓகேங்களா? சரிங்களா மக்களே? ஓகே, பாய். டேக் கேர். மீண்டும் சந்திப்போம். லவ் யூ ஆல்.